வெறித்தனமான இந்தோனேசியா பேய் படம். ஹலோ விவர்ஸ், இந்த படத்தோட பேர் இண்டிகோ. 2023 ஒரு ஹாரர் கேட்டகரியில் இந்த படம் வந்து ஓடிடியில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ராக்கி சோரியாங்கிறது தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து என்ன லாங்குவேஜில் இருக்குது, எந்த ஓடிடியில் வந்து இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். படத்தோட மெயின் ஹீரோயின் வந்து ஜோராக்கு வந்து ஜிண்டான்னு ஒரு சிஸ்டர் வந்து இருக்காங்க. அந்த ஜிண்டாக்கு வந்து அவங்க கண்ணுக்கு வந்து நைட்டு வந்து ஏதோ ஒரு உருவம் வந்து அடிக்கடி வந்து தெரியுது. அவங்கக்கிட்ட வந்து ஏதோ ஒன்று பேசுது. ஜிண்டா வந்து ரொம்பவே பயந்து போயிருக்கா. அவள் கண்ணுக்கு மட்டும்தான் அந்த உருவம் வந்து தெரியுது. தான் அக்காட்ட வந்து சொல்கிறா. ஆனால் அவங்க அக்கா வந்து நம்பவே இல்லை. ஒரு நாள் அவங்க அக்காக்கே அந்த உருவம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேய் ஓட்டுறவங்க கிட்ட வந்து போகிறாங்க. அந்த பேய் ஓட்டுறவங்க வந்து ஜிண்டாவை பார்த்துட்டு இவ வந்து இண்டிகோவால் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டிகோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் இல்லாமல் வேற ஒரு உலகத்தை பார்க்கக்கூடிய ஒரு பவர். அவங்க வந்து ஒரு பேயை பார்க்குற மாதிரி இருந்தாங்கன்னா அது வந்து இவங்களை ஆக்கிரமிக்காம விடாது அப்படின்னு அவங்க பயமுறுத்துறாங்க. சரி பண்ண உங்க அக்கா ஜோராவால தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஜோராக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுந்தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. ஓவராலாக படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நல்லா விறுவிறுப்பாக தான் போகுது. படத்தோட ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், படத்தோட ஹாரர் சீனாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஹாரர் சீன் மேக்கிங்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக எடுத்திருக்காங்க. அந்த பேய் கொடுக்கப்பட்ட அந்த மேக்கப்பு, சிஜி ஒர்க்கு எல்லாமே அவ்வளோ பயங்கரமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, படத்தோட கிளைமேக்ஸ் வந்து செம்ம பயங்கரமாக வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் அவங்க கொடுத்துருக்க அந்த ட்விஸ்ட்டு வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு செம்ம லீடாக இருந்திருக்கு. முக்கியமாக இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த ஜிண்டாங்கிற அந்த பொண்ணும் சூப்பராக நடிச்சிருக்கு. ஸோ அந்த பயமுறுத்துகிற சீனாக இருக்கட்டும், அந்த பொண்ணு பயப்படுற சீனாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரியாலிட்டிக்காக சூப்பராக வந்து நடிச்சிருக்காங்க. ஜிண்டாவோட அக்கா ஜோரா அவங்க தான் மெயின் ஹீரோயின். அவங்க கிளைமேக்ஸில் அவங்களோட ஆக்டிங் வந்து வேற லெவலில் இருக்குங்க. ஏன்னா ஒரு பேய் வந்து உள்ளே போச்சுன்னா, உடம்புக்குள்ளே போச்சுன்னா அதோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும், எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத வந்து வேற லெவலில் வந்து அவங்க நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸில் அந்த சீன் பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. இந்தோனேசியா பே பண்ணாவே பயங்கரமாக இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி படத்தில் ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்குது. ஸ்டோரியும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் படம் வந்து பாருங்கள். சரிப்பா, இந்த படத்தை வந்து நான் ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட்னா எதுவுமே கிடையாது. வயலன்ஸ் வந்து இருக்குது, அது வந்து அவ்வளோவா பெருசாக இல்லை. பிளட் கண்டென்ட் இருக்குது. நீங்கள் ஃபேமிலிக்கு காட்டினாலும் காட்டலாம். ஆனால் அடல்ட் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. இந்த படம் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் கிடையாது. இந்தோனேசியா அவங்களோட லாங்குவேஜ் ஒரிஜினல் லாங்குவேஜாக இருக்குது. நீங்கள் இங்கிலீஷ் சப்டைட்டில் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இல்லை எனக்கு படம் வந்து தமிழில் இருந்தால் தான் எனக்கு பார்க்க பிடிக்கும், ஆனால் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன் பார்க்கணும்னு தோணுது, பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துக்கு பண்ணப்பட்ட அந்த ஸ்க்ரீன் பிளேவே உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்டோரி நடக்குது, என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு புரிய வச்சுருவாங்க. ஏன்னா அவ்வளோ நீட்டாக வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. சரி, இந்த படம் வந்து எந்த ஓடிடியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி அடுத்த ஒரு மூவி இல்லை வெப் சீரிஸ் ரிவ்யூவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.